அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்ப சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மள பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபரா போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க படம் வாங்குறது இல்ல, இனிமே நீங்க தியேட்டர்ல ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தியேட்டர் ஓட்டல இருந்தா உங்ககிட்ட வரோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? அப்ப இங்க ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தை வேலை பார்த்தா வரி கட்டிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவு வரி கட்டிருப்பாரு, இந்த வரி ஒரு அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்துல சிறு தயாரிப்பாளர் இருந்து பயன்படுது அப்படின்றப்போ அந்த சிறு தயாரிப்பாளர் வெளியே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. வரி வாங்குறதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துனீங்கன்னா அப்ப நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்கள் கடமை. அப்ப அந்த இடத்துக்கு நீங்க கூப்பிட்டு பேசுங்க. சிறு நீங்க தான் தியேட்டர் கூட வச்சிருக்கீங்க உங்க கண்ட்ரோல்ல, நிறைய பேர் வந்து அந்த ஒரு 10 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க தியேட்டர்ஸ். அப்ப நாங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி, அவர் நம்ம ஊர்ல வந்து டப்பிங் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும் பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லாரும் வந்து ஜாக்கி சான் தமிழ் பேசுறத பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டார், எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலாம் லைசன்ஸ் ரத்துனார். அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாசம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாசம் இருந்தாலும் பரவாயில்ல, 9 மாசம் நீங்க பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, 3 மாசம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டர் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராம இருந்தா 200 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டர் பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாசம்னா நான் ஒரு மாசம் 424, 3 மாசம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க. அப்ப இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்ப இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஆவேன். ஆனா என் கூட்டமா போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையா அது மாறும். அப்ப அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்க கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்ல, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்ல, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கு தெரியாம? தனஞ்சன் சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊர்ல நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்கணும் என் வரியை பூரா கட்டிவிட்டு நான் பிழைக்கிறதுக்கு உள்ளவன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்?